உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம எல்லாருக்கும் பணம் அவசியமா தேவைப்படுது. ஏன்னா எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசுல அந்த எண்ணம் ஓடிட்டு தான் இருக்கு இல்லை? எப்படி பணம் கிடைக்கும் நம்மளுக்கு? அது ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கணும்ல. அது எப்படி வாங்கிக்கிறதுனா, அவர் ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிச்சா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. சரி, அவர்கிட்ட எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது? நம்ம யாக்கோபு மட்டனை நல்லா சமைச்சு அவங்க அப்பாட்ட கொடுத்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். தேவன்கிட்ட நம்ம ஏசுக்கிட்ட போய் அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ எப்படி ஆசீர்வாதம் வாங்குறது? ஏசு நம்மளை ஆசீர்வதித்தால் தான் நமக்கு ஐஸ்வர்யம் வரும், பணம் நம்மளுக்கு அதிகமாக வரும். அப்போ இந்த பைபிள்லேயே ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச பணக்காரர் யாருங்க? யோபுவை பாருங்களேன். யோபு 1:1 பாருங்களேன். அவருடைய குணத்தெல்லாம் பாருங்களேன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை யாருமே நீ குற்றவாளி, நீ என் சொத்தை எடுத்துக்கிட்ட, நீ மோசம் அப்படின்னு யாரும் அவனை கூண்டில் ஏற்றலை. அப்படி ஒரு நல்லவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். நம்மளை யாருமே சொல்லக்கூடாது, ஏசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோன்னா யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவாங்கல்ல, கம்ப்ளைண்ட் போயிடும்ல பரலோகத்துக்கு. ஏசப்பா இவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க, பரலோகத்துக்கு போயிடும் கம்ப்ளைண்ட். அப்போனா நம்ம அப்படியே கவனமாக இருக்கணும், குற்றம் சாட்டக்கூடாது. நம்மளை யாரும் குற்றவாளின்னு கூண்டில் ஏற்றக்கூடாது இயேசுவுக்கு முன்னாடி. அப்படி இருந்துட்டோன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். இதுதான் யோபு கிட்ட நடந்துச்சு. யோபு ஊத்ஸ் நாட்டில் யாருமே இவன் குற்றவாளியும் அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை, அவ்வளோ நல்லவனாக இருந்தான். சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயந்தான். நம்ம நிறைய பேர் நைட்டு பேய்க்கெலாம் பயப்படுவோம். ஐயோ அங்கே பேய் நிற்குது, இங்கே பேய் நிற்குது, இருட்டுக்கெல்லாம் பயப்படுவோம். ஆனால் உண்மையாக யாருக்குங்க பயப்படணும்? தேவாதி தேவனுக்கு பயப்படணும், இயேசுவுக்கு தான் பயப்படணும். பேயை விட பொல்லாதவர், பல மடங்கு பொல்லாதவர் நம்ம தேவன். சாதாரண நினச்சிங்களா? தப்பு பண்ணால் கொண்டு போய் நரகத்தில் தள்ளி விட்டுருவார். பேய் எங்கேயாவது நரகத்தில் தள்ளுமா? தள்ளாது. பாவத்தில் வேணால் உங்களை பிடிச்சி தள்ளும். இப்போ யாருக்கு உண்மையாக பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம கண்களில் இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். உங்களுக்கு தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன ஆகும்? ஐஸ்வர்யமாக வந்துடும். சரிங்களா? பாவத்துக்கு பொல்லாப்புக்கு விலகி ஓடணும். இப்போ பொல்லாப்புக்கு எப்படி விலகி ஓடுறது? நம்ம பாவம் என்பது எங்கேயாவது ஒளிஞ்சா இருக்கும்? இருக்காது. ஃப்ரெண்டாக இருக்கும், கூடயே இருக்கும், நம்ம பக்கத்துலேயே நிற்குங்க. பாவம் ரொம்ப தந்திரமாக நம்ம பக்கத்தில் நிற்கும். அம்மா அதை பார்த்து ஒதுக்கி ஓடணும். சரிங்களா? அது உங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் அது முன்னாடி போகக்கூடாது, வேறு சைடாக ஓடி போயிடணும். அவ்வளோ கவனமாக இருக்கணும். பாவம் எப்போதும் நம்மளை தொடர்ந்து பின்னாடி தான் வரும். எப்படி இவனை பாவத்துக்குள்ளே தள்ளுறது, இவங்களை எப்படி பாவத்துக்குள்ளே தள்ளுறதுன்னு பாவங்கள் நம்மளை சுற்றி நிற்கும். அப்போ நம்ம பாவத்துக்கு விலகி ஓடிடணும். அப்படி நம்ம பண்ணிட்டோன்னா தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வச்சிருவார். ஆசீர்வச்சார்னா ஐஸ்வர்யம் வந்துடும். இதெல்லாம் நம்ம யோபு பண்ணதுங்க. யோபு இப்படிலாம் பண்ணி நிறைய ஆசீர்வாதம் வாங்கி வச்சான். அதுதான் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். ஆசீர்வதிச்சிட்டார்னா, நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார்னா நம்மளுக்கு எக்கச்சக்க பணம் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தேவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு கண்ணும் கருத்துமாக இருங்க. சம்பாதிக்கிறது நீங்கள் உழைக்கிறீங்க, அது வேற.
உழைங்க, எவ்ரிடே நீங்கள் போகிற வேலைக்கு போங்க, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பண்ணுங்க. ஆனால் பாவத்துக்கு விலகி ஓடுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, யாருக்குமே அநியாயம் செய்திடாதீங்க. அந்த அந்த ஆள் யாரையோ நம்ம ஏமாற்றணுமா, நம்ம யாரையோ கேவலமாக திட்டுட்டோமா, யார் மனசையோ உடச்சோமா, அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது ஒரு கம்ப்ளைண்டாக போயிடும். இவன் இப்படி திட்டான், இவன் இப்படி என்னை திட்டான்னு தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம குற்றவாளி கூண்டில் நிற்கிறோம். அப்போ எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? நம்மளுக்கு தேவை ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் பணத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நம்மளுக்கு தேவை பணம். அப்போனா நம்ம யோபு மாதிரி வாழ கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா நம்மளும் நம்ம யோபு மாதிரி பணக்காரர்களாக ஆக முடியும். சரிங்களா? தேவன் அப்படி கண் மூடிட்டு கொடுத்துருவார். ஏன் பிள்ளையா ரொம்ப நல்லவன், நான் இவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னை விட்டு விலகி போக மாட்டான்னு சொல்லிட்டு அவரை நம்ப வைக்கணும். அவரை நம்ப வச்சிட்டோன்னா அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார், நம்மளுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருவார். சரிங்களாங்க? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.